திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. திமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் விரும்பவில்லை. ஆனாலும் திமுகவை யார் தோற்கடிக்கிறது? அண்ணாமலை தோற்கடிக்கிறதா? அதிமுக தோற்கடிக்கிறதா? நாம் தமிழர் அவங்க செந்தமிழன் சீமானுங்க. நேத்து அவர் வந்துங்க அவருடைய அடுத்த தளபதி சாட்டை துரைமுருகனை செந்தமிழ்லயே பேசியிருக்காரு. கேட்டீங்களா? சாட்டை துரைமுருகனை செந்தமிழன் சீமான். அதை விட அந்த அம்மா இருக்க காளியம்மாள், அந்த அம்மாவுக்கு பேர் அந்த கட்சியில் என்ன பொம்பளை சீமான்னு பேர் இல்லையா? அந்த அம்மாவை எப்படி பேசியிருக்காரு தெரியுமா? பிசுறு. அந்த மாதிரி ஆளுகளுக்கு தாங்க இந்த பசங்கள்லாம் விசில் அடிச்சுட்டு போறான். எனக்கு 9% பேர் ஓட்டு போட்டிருக்கானுங்க. எந்த அளவுக்கு இந்த தமிழ் உணர்வு. முப்பாட்டன் முருகன் நானும் வேல் வச்சுக்குவேன், முருகப்பெருமான ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கிறான். இயேசுநாதர் கடவுள், முருகன் முப்பாட்டன். இயேசுநாதர் என்பவரை சிலுவையிலே அறைந்தார்கள். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். மனிதனாக இருந்த இயேசுநாதர் தெய்வம். அதை நாம் தமிழர் ஒத்துக்குவான். ஆனா தெய்வமாக இருக்கக்கூடிய எங்கள் முருகப்பெருமான் அவர் முப்பாட்ட மனுஷன். இது இந்து மதத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி நம்முடைய தமிழர் கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு இதில் எல்லாம் குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த வேலையை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாவே பண்றான். சீமான் அவர் நாம் தமிழர் மூலமா பண்றாரு. கொஞ்ச காலத்தில் அவர் பேசுறது கேட்கறது எல்லாமே நல்லா இருக்கும். நாமளும் உட்கார்ந்து கைதட்டலாம். பிரபாகரன் படத்தை போட்டுக்கிட்டு பிரபாகரனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிட்டே இருப்பார். அவருக்கும் பிரபாகரனுக்கு என்ன சம்பந்தம்? அது விடுங்க, அது மதிமுக காரனாச்சு அவனாச்சு இல்லைங்களா? வைகோ போய் அழுகிறாரு. இந்த நாம் தமிழரை சேர்ந்தவன் மீம்ஸ் போட்டே ஒருத்தனை கொண்டு போட்டான். அந்த வைகோ கட்சி நிலைமையை கேட்டீங்கன்னா, எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு 2 முறை எம்பியா இருந்த ஈரோடு நம்ம கணேசமூர்த்தி எங்க ஒரு சைனட்னு செத்திருந்தா உன்னை விடுதலை புலின்னு சொல்லியிருப்பான். பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டானுங்க. சிரிக்கிறதுக்காக சொல்ல, வைகோ மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டான். அந்த ஒரு சீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்ல? நாம் தமிழராகட்டும் அவங்க ஆகட்டும், அவங்க தான் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவங்க. இப்ப நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் வேற, தமிழர்கள் வேற. இந்துக்கள் தமிழர்கள் அல்ல. அப்ப யாருப்பா? யார் தமிழர் சொல்லு? தமிழன் என்பவன் முருகப்பெருமானை வழிபடுகின்றவன், தமிழன் என்பவன் சனாதன இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடியவன். வேற யாராவது செய்வானா? யாரும் செய்ய மாட்டான். ராஜராஜ சோழன் அவர் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராஜராஜ சோழன் தமிழன் இந்து இல்ல, அவர் சைவன். சிவபெருமான் இந்து இல்ல, லிங்காயத்துகள் இந்து இல்ல, ஐயாவளி ஐயா வைகுண்டர் அவர் இந்து இல்ல, வள்ளுவர் இந்து இல்ல, வள்ளலார் இந்து இல்ல. இப்ப எங்க ஆளு அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் இருக்கார் இல்லையா, சேகர் பாபு, அவர் அம்மா அவங்களோட ரொம்ப விசுவாசியா இருந்தாரு. அவருடைய அரசியல் நிலைப்பாடு இப்ப மாறிடுச்சு. அவர் திமுகவுக்கு அமைச்சரும் ஆயிட்டாரு. ரொம்ப விசுவாசமா இருக்காரு. இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி சாதனைகளை எல்லாருக்கும் சொல்லணும், அதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. பிரகாஷ்ராஜை கூப்பிட்டு வந்தார். அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே, அண்ணே 2 வார்த்தை தலைவர் ஸ்டாலினை பத்தி கொஞ்சம் நல்லபடியா சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. அதே மாதிரி எங்க ஆதீனங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கொஞ்சம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை கொஞ்சம் நல்லபடியா சொல்லுங்க. அதே மாதிரி தான் இப்ப எங்க ஆளு முருக பக்தர்கள், இந்த முருக பக்தர்கள் இவர்கள் இழிவுபடுத்திய பிறகு திராவிடர் கழகத்தின் மீது, திமுகவின் மீது ஒரு மிகப்பெரிய கோபம் மக்களுக்கு வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து பிஜேபி தலைவரா யாரும் எதிர்பாராத வகையில் முருகன் ஒருத்தர் போட்டாங்க. அவர் வேல் எடுத்த, நாங்க வேல் பூஜை பண்ண, நாங்க திருமாரஞ்சி எல்லாம் பூரா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திட்டான்னு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி. நீங்க மட்டும்தான் வேல் எடுப்பீங்களா? நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு உதயநிதி வேலோட நிற்கிறார். ஏன்னா முருகப்பெருமான் இவங்களெல்லாம் வேலந்த வச்சார். நம்ம அதுல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, நாம் அதுல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இவர்களுக்கு பாடம் புகட்டி இருக்க வேண்டும். இந்துக்கள் மத்தியில் அந்த உணர்வு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்துக்களை ஜாதியா பிரிக்கணும், மொழியா பிரிக்கணும், இந்துக்களை தெய்வங்களா பிரிக்கணும். இப்ப அறநிலையத்துறையுடைய முக்கியமான வேலை என்னன்னா,
சிதம்பரம் நடராஜர் கோயில்ல அங்க நீண்ட காலமா இருக்காரு கோவிந்தராஜர். அந்த கோவிந்தராஜருக்கு நாங்க பிரம்மோற்சவம் எடுப்போம். ஏன்னா தீட்சிதர்களை மோத விடணும். நீ ஏன்டா அதெல்லாம் உருவாக்குற? அறநிலையத்துறைக்கு இதான் வேலை. கன்னியாகுமரி மாவட்டத்திலே சமய வகுப்புகள் நடக்கும். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில், நாகராஜா கோயில், இங்கெல்லாம் இந்து சமய மாநாடு நடக்கும். சேகர் பாபு அங்க போறாரு, போயிட்டு சொல்றாரு, இனிமேல் இந்து சமய மாநாட்டை நாங்க அறநிலையத்துறையே நடத்திக்கிறோம். எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் கோயில்களின் மூலமாக இந்து சமய மாநாடு நடத்துகிறார் என்று சொன்னால் அதை இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது. வர்ற 26ல அரசியல் மாற்றம் எப்படி வருதுன்னா, எங்க அண்ணன் சேகர் பாபு இந்து சமய மாநாடு நடத்த போறாரு. இந்துக்கள் எல்லாம் இந்துக்களுக்கே வாக்களிக்க வேண்டும். இனி அடுத்து அந்த கருத்தையும் பேச போறாரு. அதுக்கடுத்து சேகர் பாபு என்ன பண்ணாருன்னா, இவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. சிவராத்திரி விழான்னு ஜக்கி வாசு நடத்துறாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடியே வந்து ஆதியோகி சிலை அங்கெல்லாம் வர்றாங்க. லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறான். சிவராத்திரி அதனால அப்போ இந்த திமுகவுடைய அஜெண்டால கொஞ்சம் பேர் இருக்கான். அவன் சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக போட்டியா நாங்களும் விழா நடத்துறோம். இந்து சமய அறநிலையத்துறை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலிலே அம்மா துர்காவை வைத்து சிவராத்திரி விழாவை சுகி சிவன் சொற்பொழிவோடு, தேசமங்கை இருக்கரசி சொற்பொழிவோடு சிவராத்திரி விழாவை நாங்கள் நடத்துவோம்னா உடனே வீரமணி, நாடு மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பற்ற அரசு, நீ எப்படி சிவராத்திரி விழாவை நடத்தலாம்? வீரமணி எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே சேகர் பாபு பயந்துட்டார். அவர் போய் ஸ்டாலின் கிட்ட விளக்கம் கொடுக்கல, வீரமணி கிட்ட போய் விளக்கம் கொடுத்துட்டு வந்து சிவராத்திரி விழாவை நடத்தினார். இந்து சமய மாநாடு, சிவராத்திரி விழா கோயில்ல தானே நடத்தணும், கோயில் பணத்துல தானே நடத்தணும். இதையெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். இப்ப முருக பக்தர்களின் மாநாடு எதனால? சென்னிமலையிலே அந்த சென்னிமலையை கல்வாரி மலையாக மாற்றுவேன், சிலுவை மலையாக மாற்றுவேன் என்று அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்ட் அமைப்புகளோடு, தமிழ் புலிகள்னு ஒரு அமைப்பு, இப்ப இங்க இந்த ஊருக்காரன் நான் நாகப்பட்டினத்துக்காரன் நினைக்கிறேன், எங்கேயோ இருக்கான், இவனுங்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஆதரவு, சென்னிமலையில் மதமாற்றம் பண்ணணும். சென்னிமலை முருகன் அவருடைய அருளால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த சென்னிமலையை பாதுகாப்போம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டம். ஓ, பிஜேபி இதனாலதான் வளருதோ, அதனால நாங்களே முருக பக்தர் மாநாடு நடத்துறோம் அப்படிங்கிற முடிவுக்கு சேகர் பாபு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதுக்கு வந்து ஐடியா கொடுத்திருப்பான், சுகி சிவம் ஐடியா கொடுத்திருக்கார். இந்த சுகி சிவம் நம்ம ஆளு. நாங்க இந்து முன்னணி ஆரம்பிச்ச போது, நாங்க சங்கம் ஆரம்பிச்ச போது இந்த சுகி சிவம் எங்களுடைய ஆதீன புலவர், கோவை சரவணம்பட்டி மடாலயம் சிவ ஆதீனத்தினுடைய புலவர், வக்கீலுக்கு படிச்சவர், ரொம்ப அற்புதமா ஒரு காலத்தில் ஐயா கீரன், கிருபானந்த வாரியார் சுவாமிகள், இவங்கெல்லாம் மிகப்பெரிய இந்து சமய சொற்பொழிவாளர்கள். அது மாதிரி சுகி சிவம் நல்ல சொற்பொழிவாளர். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இந்த திராவிட கட்சிகளுடைய சகவாசம், இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய சகவாசம், இப்ப எல்லாம் ஊர் பூரா புத்தக கண்காட்சி நடத்தினா. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இன்சார்ஜ். என்னன்னா, திமுக கொள்கைகளை, தீகா கொள்கைகளை, கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரப்புவதற்கு தான் அங்க. அது மட்டுமல்ல, அந்த கொள்கையை பரப்புங்க, உங்களுக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு. கூடவே இந்து சமய வெறுப்பை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சி. அதுல வர்ற புத்தகங்கள் கம்யூனிஸ்ட்காரன் எழுதின புத்தகம், இந்து பேர்ல ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ எழுதின புத்தகங்களை படிச்சுக்கிட்டு தான் நம்ம ஆள் எல்லாமே என்னங்கிறான், சனாதனத்தை ஏறிப்போம். அதுல போய் தான் மாட்டிக்கிட்டார் உதயநிதி. சனாதனத்தை, கொசு, டெங்கு இப்படி எல்லாம் பேசினார் அவர். அவன் அகில இந்திய அளவில் காங்கிரஸ்காரனும் சரி, மம்தா பானர்ஜி சரி, நிதிஷ்குமாரும் சரி, எல்லாருமே சொல்லிட்டாங்க, இந்த பேச்செல்லாம் பேசி நீங்க வராத, தயவு செஞ்சு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துடாதன்ட்டான். இவர் இந்திய கூட்டணி, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியவர் ஐயா மு.க. ஸ்டாலினா ஏன் பிரச்சாரத்துக்கு கூப்பிடல, ஏன் உதயநிதியை கூப்பிடலன்னா, அவங்க சனாதனத்தை ஒழிப்போம்னா ஏத்துக்க மாட்டான். இந்த தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான். முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், புத்தக கண்காட்சி. கலெக்டருக்கு வேலை என்ன? அந்த புத்தகம் மூலமாக திமுக கொள்கையை, ஸ்டாலின் புகழை அல்லது இந்த கருணாநிதி அவர்களை
கருணாநிதிக்கு 100ஆண்டு விழா அரசு செலவிலேயே பண்றானே, கருணாநிதியுடைய பேனாவுக்கு செலவைக்கிறானே, கருணாநிதியுடைய பேனாவை எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் ஆட்சித்தலைவர் அவர் வரவேற்பு கொடுக்கிறாரு, கருணாநிதி பேனா, அது ஒரு யாத்திரை நடக்கிறா பாக்குறீங்களா? அப்புறம் சேகர் பாபுக்கு இன்னொரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஸ்டாலின் மிசால் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு அவரே ஒரு கண்காட்சி வைக்கிறார். அதை வந்து போய் ரஜினிகாந்த் கூட்டிட்டு போய் பார்க்க சொல்றாரு. பாரு, அங்க ரஜினிகாந்த் போய் பார்க்கிறாரு. ஸ்டாலின் ஜெயில் கம்பிக்கு பின்னால் இருக்காரு. துர்கா அம்மா உதயநிதியை இடுப்புல வச்சுக்கிட்டு நிக்குது. அப்ப ஸ்டாலின் சொல்ற, உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இடுப்புல, அவர் வந்து துர்கா அம்மா மடியில உட்கார்ந்து இருக்கும் போதே ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரா? அடேப்பா, மிசா ஸ்டாலின் அவர் இல்லையா? அதனாலதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த மிசா கொண்டு வந்த தினத்தை அரசியல் சாசன படுகொலை தினம் என்று அறிவித்தார். ஒவ்வொரு ஆண்டு அதை பண்ணணும். சிட்டி பாபுவை கொன்றது எது? சிட்டி பாபுவை துடிக்க துடிக்க கொன்று விட்டார்கள். எங்க அண்ணா ஆற்காடு வீராசாமியை ஓங்கி ஒரே அறதான் அரைஞ்சாரு. அப்பத்த ஜெயிலர் செந்தூர் பாண்டியன் சாகர வரைக்கும் இப்பவும் காது கேட்கறது இல்லை. மிசால திமுக காரன் பூரா மிசா மோகன், மிசா ஸ்டாலின், மிசா கணேசன், மிசா கருணாநிதி. சரி, அப்படி ஏதாவது ஒன்ன மிசால கைது பண்ணாங்களா அப்படின்னா, அந்த மிசா ஆட்சி அந்த காலம் முழுக்க ஜனாதிபதியா இருந்தார் பாத்தியா, பக்ருதீன் அலி அகமது, அவர் தலைமையில் தான் துர்காமாவோட இவருக்கு திருமணம். மிசாவுக்கு கையெழுத்து போட்ட பக்ருதீன் அலி தலைமையில் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது அண்ணன் ஸ்டாலினுக்கு கல்யாணம். மிசா வாபஸ் வாங்குவதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியை கலைக்கிறான். இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் பண்றவன் யார் தெரியுமா? ரஞ்சித் மாதிரியே. ரஞ்சித் ஒரு படம் எடுத்தார். அது என்ன படம்? பாக்ஸிங். என்ன படம் அது? சர்பாட்டா பரம்பரை. என்ன அந்த சர்பாட்டா பரம்பரையில் என்னமோ மிசாவை எதிர்த்து இவனுக்கு போராடின மாதிரியும் ஜெயிலு ஒன்றும் கிடையாது. இவன் ஏன் மிசால ஜெயிலுக்கு போனாங்கிறதெல்லாம் வேற காரணம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம், ரொம்ப அரசியலாகி போயிடும். இப்ப இன்னைக்கு இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் மிசாவை எதிர்க்கிறோம். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுடைய புகழ், இவங்களுடைய பிரச்சாரம், இதையெல்லாம் செய்வதற்கு அறநிலையத்துறையை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அதுல எங்க அண்ணன் பாபு வந்து போடுவான். கோயில்ல, நம்முடைய கோயில்ல நல்லிணக்கம் அல்வா லியோனி இல்லைங்களா, மனுஷபுத்திரன், இவெல்லாம் தான் பாடநூல். இந்த பாடநூல்ல பாத்தீங்கன்னா அட்டப்படத்தை போட்டுக்கிறான். ஒரு நபர் கமிஷன், அந்த ஆள் ஒரு அர்பன் நக்சல், அவர் நீதிபதியாக இருந்த பொழுது கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் மறுபரிசீலனை பண்ணணும். இந்த சந்துருங்கிறவரு அவர் என்ன சொல்றாருன்னா, கயிறு கட்டினா ஜாதி, திருநீர் வச்சா ஜாதி, இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தார். அதை எடுத்து நாம நம்முடைய தமிழர் அடையாளங்களை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை கல்வி கூடங்களிலேயே அழித்து விட வேண்டும். முஸ்லிம்கள் எல்லாம் தொப்பி வச்சுக்கலாம். அந்த குழந்தைகள்லாம் அந்த புத்தக அட்டப்படம் பார்த்தேன், தமிழ்நாட்டு பாடநூல், குழந்தைகள்லாம் எல்லாம் சேர்ந்து கூடி கைகோத்து விளையாடுற மாதிரி ஒரு படம். அதுல பார்த்தா முஸ்லிம்களுக்கு அந்த அடையாளம் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அந்த அடையாளம் இருக்கு, இந்துக்களுக்கு மட்டும் அடையாளம் இல்லை. எப்படி நம்முடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும்? அதுதான் திராவிட மாடல். அதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? இவனுக்கு இவனே கற்பனை பண்ணிட்டான். இவங்களே சொல்றாங்க திராவிட மாடல். அவர் ஸ்டாலின் அவருக்கு என்ன கற்பனைனா, நான் வந்து உக்ரைன் போர்ல மாட்டிட்டு இருக்கிறவனையெல்லாம் நான் போய் மீட்டிட்டு வர்றேங்கிறாரு. எப்படிப்பா நீ போக முடியும்? நடக்குமா? அதுக்கு அயலகத்துறைன்னு ஒன்று வச்சாரு. என்ன துறை? அந்த அயலகத்துறையில் ஒருத்தர் பொறுப்புல போட்டாரு. பேர் என்ன? அவர் இல்ல, ஜாஃபர் சாதிக், அயலக அணி பொறுப்பாளர். அந்த அயலக அணி பொறுப்பாளர், அந்த அயலக அணி பொறுப்பாளர் செஞ்ச வேலை என்ன? போதைப் பொருள் கடத்தல் இல்லைங்களா? அந்த போதைப் பொருள் கடத்தனவனுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. செந்தில் பாலாஜிக்கு அவனுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. அந்த ஜாஃபர் சாதிக் அயலகத்துறையில் இருக்காரு. அதுக்கு அண்ணன் செஞ்சி மஸ்தான் ஒரு அமைச்சர் அங்க உக்ரைன்ல இருந்தும் போர் முனையில இருந்தும் மாட்டிக்கிட்ட நம்முடைய இந்திய மாணவர்களை பத்திரமா இந்திய ராணுவம் போய் மீட்டுக்கிட்டு வருது. இவன் சென்னை ஏர்போர்ட்ல இறங்கின உடனே பஸ்ஸை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்ககிட்ட பேட்டி எடுத்து, இதுதான் திராவிட மாடல் வேலை, விளம்பரம் தேடிக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ வந்து அவங்க எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எதிர்க்கட்சிகள் திராவிட மாடலை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள்
அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். கொஞ்சம் பேர் கூட்டத்தில் கோவிந்தா போடுவான், நாம் தமிழர், நாங்க தான் திராவிட மாடலை வீழ்த்துவோம். உன்னால முடியாதுப்பா தம்பி, உன்னால முடியாது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் நம்முடைய இந்து அமைப்புகளும் தான் இங்கே திராவிட மாடலை வீழ்த்த முடியும். கமலஹாசன் வீழ்த்த முடியுமா திராவிட மாடலை? நாம் தமிழர் வீழ்த்த முடியுமா? ஜோசப் விஜய் வீழ்த்த முடியுமா? நாம் தமிழரை வீழ்த்தக்கூடிய சக்தி எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற நம்முடைய ஹிந்து ஒற்றுமை. ஒரு திராவிட இயக்கத்துக்கு மாற்றி இன்னொரு திராவிட இயக்கம் அல்ல, ஒரு கம்யூனிஸ்டுக்கு மாற்றி இன்னொரு கம்யூனிஸ்ட் இயக்கம் அல்ல. திராவிட மாடலுக்கு மாற்று நரேந்திர மோடியுடைய, பெருந்தலைவர் காமராஜருடைய தேசிய மாடல், ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய தேசிய மாடல் தான் திராவிட மாடலுக்கு மாற்று. அந்த மாற்றம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் 40 தொகுதியில் அவர்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கலாம். எதிர்க்கட்சிகள் பிரிந்து நின்ற காரணத்தினால், மக்களிடையே ஏற்படுத்திய காரணத்தினால். ஆனா உண்மையிலே திமுகவுக்கு 4% வாக்கு குறைந்திருக்கிறது. நாம 26 நம்முடைய ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு நம்முடைய தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். அதற்கு முருகப்பெருமான் அரசியல் சுயலாபங்களுக்காக மக்களை மோதவிட்டு, இந்த ஜாதி பார்க்கிறது அதிகமா யாருன்னா திமுக தான், திக தான். நமக்கெல்லாம் மனுநீதினா என்னன்னு தெரியாது. யாருக்காவது தெரியுமா இங்க மனுநீதினா என்னன்னு தெரியுமா? இவன் தான் மனுநீதியை எரிப்போம், நாங்க அதை கொளுத்துவோம். மண் நீதியில் அப்படி சொல்லி இருக்குது. பாப்பான் தலையில பிறந்தான், சூத்திரன் காலில் பிறந்தான், வைசியன் தொடையில பிறந்தான். இதெல்லாம் இவன் தான் பேசிட்டு இருக்கான். எந்த ஹிந்துவாவது இந்த மனுநீதியை பத்தியோ வர்ணத்தை பத்தியோ என்னைக்காவது பேசிட்டு இருக்கமா? எல்லாரும் நாம பழனிமலைக்கு போனா பழனிமலை முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலைக்கு வந்தா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா. நாம எங்கேயும் ஜாதிகள் பார்ப்பதில்லை. ஆனால் வேண்டுமென்றே மக்களை வேற்றுமைப்படுத்தி, அதுவும் குறிப்பாக பட்டியலின மக்களை அவமானப்படுத்தி, அவருடைய அவர் சொல்றார், நாங்கள் திராவிட மாடல் அல்ல, எங்க அப்பன் திமுக வேண்டாம், எங்க அப்பன் கருணாநிதி வேண்டாம்னு சொல்லி அம்பேத்கரை ஏத்துக்கிட்டு நாங்க பிஎஸ்பியில இணைந்து அம்பேத்கர் மாடலை உருவாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் நீயும் போய், அதாவது திருமாவளவனை சொல்றார் ஆம்ஸ்ட்ராங், நீயும் போய் நீ உதயநிதியை முதலமைச்சராக சொன்னீங்கன்னா அதுக்கு நான் வரமாட்டேன். ஒரு நல்ல அம்பேத்கரிஸ்டாக ஆம்ஸ்ட்ராங் இருந்திருக்கிறார். ஆகவேதான் ஆம்ஸ்ட்ராங் நிறைய பேருக்கு உதவி இருக்கார். பகுஜன் சமாஜ் கட்சி என்று சொல்லக்கூடிய கன்ஷிராம் ஆரம்பிச்ச கட்சி, மாயாவதி முதல்வரான கட்சி. அந்த மாயாவதியை முதலமைச்சரது அந்த பதவிக்கு நீங்க எந்த காலத்திலேயாவது திமுகவோ அதிமுகவோ ஒரு தலித்த முதலமைச்சரா உருவாக்க முடியுமா? ஒரு தலித் அவங்க கட்சி தலைவராக கொண்டு வர முடியுமா? ஆனால் பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மாயாவதியை முதலமைச்சராக ஆக்கியது. அந்த கட்சியில் இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படுகிறார். எல்லாம் போய் நீலி கண்ணீர் வெடிக்கிறான். நல்ல வேளை பிஎஸ்பி காரங்க கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க, பகுஜன் சமாஜ்வாதி கட்சி. அந்த அம்மா அங்கிருந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. மாயாவதி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பில்லை என்கிற சூழ்நிலை. இந்த நிலையிலே வேண்டுமென்றே இவங்க அது ஏதோ ஒரு ரவுடிகளின் மோதல் அப்படின்னு சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. இப்பதான் விடுதலை சிறுத்தைகளுடைய முகம் வெளியே ஆரம்பிச்சிருக்கு. பெரியாரிஸ்ட் எங்க இருந்தாலும், திராவிட மாடல் எங்கே இருந்தாலும் அது ஜாதி வாரியாக மக்களை பிரிக்கும். அம்பேத்கர் எங்கே இருந்தாலும், சனாதன இந்து தர்மம் எங்கே இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருந்தாலும் மக்களை இணைக்கும். இன்னைக்கு திமுக அப்படியே நாடு முழுக்க ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு 10%,
நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது. பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரள மாநிலத்திலே ஏழைகளுக்கு, பொருளாதாரத்திலே பின்தங்கியவருக்கு, பிராமணர்களுக்கு அல்ல, ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, திமுக மட்டுமல்ல அதிமுக இதுக்கு உள்ளு. திமுக அதிமுக இதுல 2 பேருமே கூட்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க 2 பேருடைய எண்ணமும் என்ன? நீட் விலக்கு வேண்டும். 2 பேருமே கூட்டு. ரைட், ஓகே. புதிய சட்டங்கள் பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இருந்த சட்டம். அந்த சட்டங்கள் எல்லாம் காலத்திற்கு ஏற்றபடி மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காக 3 சட்ட திருத்தங்களை இந்திய குற்றவியல் சட்டங்களிலே செய்து இன்றைக்கு நாம கடந்த முறை ஆட்சியிலே இருந்த பொழுது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட்டு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. இவன் என்னங்கிறான் தெரியுமா? சட்டம் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும், இந்த சட்டத்துக்கு பேரு சமஸ்கிருதத்தில் வச்சுட்டானா. சொல்றது யாருன்னா வில்சன், சொல்றது யாருன்னா திமுக காரன், சொல்றது யாரு அதிமுக காரன். சட்டத்துக்கு பேரு சமஸ்கிருதத்தில் வைக்க கூடாது. ஆனா உங்க பேர் அல்ல, உதயநிதிங்கிற பேர் என்ன? உதயநிதி என்ன செந்தமிழ் பேரா? நான் கேட்கிறேன். உதயநிதிங்கிறது சமஸ்கிருதம். உதய சூரியன்கிறது என்ன செந்தமிழ் பேரா? இந்த மொழி அரசியல். ஊர் குழந்தைகளை எல்லாம் ஸ்டாலின் கையில வாங்கிட்டு இவருக்கு பேர் ஸ்டாலின், ஆனா இவர் குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்க? தமிழ்ல பேர் வைங்க. வெக்கமா இல்ல உனக்கு? உன் பேரை தமிழ்ல எழுத முடியுமா? ஸ்டாலின்ங்கிற பேரை தமிழ்ல எழுத முடியுமா? நான் கேட்கிறேன், சவால் விடுறேன். ஸ்டாலின்ங்கிற பேரை தமிழ்ல எழுதுறா பார்க்கலாம். சடாலின் எழுதுவியா, சுடாலின் எழுதுவியா, என்ன எழுதுவேன்? தமிழ்லயே எழுத முடியாது. ஆனால் இவர்கள் ஊருக்கு உபதேசம். அது மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு, இப்ப நீட்டுக்கு எதிர்ப்புன்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்ட நேரத்தில் ஜோசப் விஜய் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. யார புதுசா கட்சி ஆரம்பிக்கிறார், பேரு தமிழக வெற்றி கழகம். அடிதாங்களையா? விஜய் அடிச்சிருவாங்களா? தளபதி அடிச்சிருவாங்களா? என்னங்க, அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எதுக்குப்பா நீ புதுசா கட்சி ஆரம்பிச்ச? லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி, போதைப் பொருளுக்கு எதிரான ஆட்சி, நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வர்றேன், இது நாள் வரைக்கும் ஆண்டவங்கனால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, நல்ல அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா ஓகே. இவர் ஆரம்பிச்ச உடனே என்ன தெரியுமா சொல்றாரு ஜோசப் விஜய்? அதாவது கமலஹாசனாவது 1 வருஷம் 2 வருஷம் கட்சி நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவருடைய இப்போ நல்ல ஒரு மீம்ஸ் போட்டிருக்கான். இந்தியன் படத்துல அந்த மாதிரி நடிகை இருப்பாங்களே, அவங்க இவன் இந்த போஸ்டிங்ல வர்றதுக்காக, அதாவது ராஜ்யசபா எம்பி பதவிக்காக எங்க வீட்டுல பாவாடை தச்சான், எங்க வீட்டுல கக்கு சொல்லனா, ஆமா அல்லுனா பாருங்க, அது மாதிரி ஆமா ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டேன் நான். மக்கள் நீதி மையம் திமுகவினுடைய ஊதுகுழலா மாறிடுச்சு இன்னைக்கு. அதே மாதிரி அடுத்த ஊதுகுழல் யாருன்னா இவர் ஜோசப் விஜய். திமுகவினுடைய சட்டமன்ற தீர்மானத்தை நான் அப்படியே வழிமொழிகிறேன். கல்வி அது தேசிய பட்டிய, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? எவனோ திமுக கார எழுதி கொடுத்திருக்கிறான், அதை அப்படியே படிக்கிறான். அரசு சங்கம் எல்லாம் சேர்ந்து அவன் ஒரு 10 பேர் வேலை கட்டவன். அவனுக்கு எப்பவுமே வேலை, அவனுடைய அஜெண்டா என்ன? இந்தியா நல்லா இருக்க கூடாது, இந்து மதத்தை ஒழிக்கணும். இதுதான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். முற்போக்குனால அதுதான். நம்மால ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, என்னையா முற்போக்குன்னா என்னன்னா? முற்போக்குன்னா வாந்தி, பிற்போக்குன்னா என்ன? பேதி. எங்க ஐயா திருக்கோளூர் சுந்தரம் சொன்னார். இவன் முற்போக்கு கம்யூனிஸ்ட்காரன். நாம நதிகளுக்கு விழா எடுத்தால், தாமிரபரணி புஷ்கரம் என்று சொன்னால் உடனே முத்தரசன், விடுதலை சிறுத்தை எல்லாம் போய் காவிரி புஷ்கர விழா நடக்கக்கூடாது மனு கொடுப்பான், தகராறு பண்ணுவான். ஆனா கம்யூனிஸ்ட்காரன் பாருங்க, இந்த கம்யூனிஸ்ட்காரன், இந்த விடுதலை சிறுத்தை எல்லாத்தையும் உதயநிதியும் அவருடைய குடும்பத்தார், அதாவது ஸ்டாலின் அங்க நம்பர் 1, அதுக்கு அடுத்தது நம்பர் 2 யாரு? அம்மா துர்கா. அதுக்கு அடுத்தது நம்பர் 3 யாருன்னா மருமகன் சபரிகிரீசன். அவரு
திருச்செந்தூர் பெரிய யாகம் பண்ணார். எடப்பாடி ஆட்சியா இல்லையா? அந்த ஆட்சியில சத்ரு சம்ஹார யாகம். அதுக்கு யார் பேரு? நாங்களாடா யாகம் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்காவது பிஜேபி தலைவரோ இந்து மக்கள் கட்சி தலைவரோ போய் எங்காவது நாங்க யாகம் பண்ணிருக்கோமா? சத்ரு சம்ஹார யாகம். சத்ரு யார் அவருக்கு? எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, இவங்க எல்லாம் அழிஞ்சு போகணும். சத்ரு சம்ஹார யாகம். நல்ல திமுக காரன் ரொம்ப டெக்னிக்கா வச்சிருக்கான். கம்யூனிஸ்ட் காரனுக்கு ரேட் என்ன, அவனை எப்படி வாடகைக்கு எடுக்கிறது. இப்ப நம்ம ஊர்ல சைக்கிள் கடை வச்சிருப்பாங்க. நாம போய் 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் கடை போட்டோம் இல்லையா? அது மாதிரி கம்யூனிஸ்ட் திமுக எப்பேற்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட்காரன். கம்யூனிஸ்ட்காரன் வந்து இன்னைக்கு உதயநிதி வாழ்கிறான். இன்னைக்கு செங்கோலை எதிர்த்து பேசுறான். யார எந்த நாயை எப்ப ஏவி விடணும் அது ரொம்ப நல்ல திமுக முதலாளிகளுக்கு தெரிஞ்சிருக்குது. கம்யூனிஸ்ட்காரனுக்கு என்ன 4 சீட்டு, இந்த கம்யூனிஸ்டுக்கு 2, அந்த கம்யூனிஸ்டுக்கு 2 ரூபாய். திமுக நீங்க இதே வேற எங்காவது வேற ஏதாவது ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில இது மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்தி இருந்தா, இது மாதிரி கள்ளச்சாராய சாவு நடந்திருந்தா, இது மாதிரி சொத்து வரியை ஏத்தி இருந்தா எத்தனை பேர் பாடி இருப்பான்? இந்த கோவன் ஒருத்தன் எப்படி பாடுனா, மே 17, 18 இந்த தேதி வாரியா கட்சி வச்சிருக்கிறவன், இந்த காவிரி பிரச்சனைக்காக பேசுறவன். இப்ப எல்லாம் பாருங்க, காவிரி பிரச்சனை அவன் தெளிவா சொல்றான். யாருங்க? சித்தராமையா, டி.கே. சிவகுமார், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். சித்தராமையா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்துக்கு அண்ணன் கமலஹாசன், நம்ம ஸ்டாலின், விடுதலை சிறுத்தை எல்லாரும் போய் காவிரி பிரச்சனையில இவ்வளவு பெரிய துரோகத்தை கர்நாடக ஆட்சி இந்தி கூட்டணி, என்ன கூட்டணி? இந்தி கூட்டணி. எவ்வளவு பெரிய கெட்டணம் முடிச்சுவன் இவன், எப்பேற்பட்ட ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஆளுகளை வச்சு திமுக ஏ டீம் அப்படி ஒன்னு இருக்கும். ஏ டீம்னா நேரடியா கூட்டணியில் இருக்கும். எங்க அண்ணன் செல்வபெருந்தகை, பெரிய காந்திக்கு அடுத்தது அவர் தானுங்க. காந்தி, காமராஜர், சத்தியமூர்த்தி பவன்ல போய் அந்த ஆள் தலைவரா உட்கார்ந்துருக்கான் பாருங்க. இந்த ஆளு செல்வபெருந்தகை, பூவை மூர்த்தி, அவங்க கட்சி பேரு புரட்சி பாரதம், அங்க இருந்தாரு. பூவை மூர்த்தி இப்படித்தான் போயிட்டாரு. அந்த பூவை மூர்த்தி சத்தியமூர்த்தி பவனை அடித்து உடைக்க வேண்டும் போராட்டம் நடத்தினவன் செல்வபெருந்தகை. எத்தனை கொலை வழக்கு, ரவுடி லிஸ்ட், ஜெயலலிதா அம்மா உன்னை குண்டாஸ்ல உள்ள வச்சிருக்கு. நீ ஒரு ரவுடி பைய, உன்னை வந்து ரவுடி பையன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? நீ சொல்ற பிஜேபி, ஆருத்ரா நிதி நிறுவனம், அண்ணாமலை, இவங்க எல்லாம் ஊழல், பிஜேபியில கிரிமினல்கள், ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்கன்னு. நீயே ரவுடி லிஸ்ட். அது அண்ணாமலை மிக தெளிவா சொன்னார். அண்ணாமலை உலகத்துக்கே தெரியும். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கோபண்ணா கிட்ட கேளுங்க. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற காங்கிரஸ்காரனே பூரா சொல்றா, டே எங்க கட்சிக்கு வந்த சோதனை பாத்தியா? ஒரு காமராஜர் இருந்த இடத்துல இல்லையா, ஒரு கக்கன் இருந்த இடத்துல, எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு வெக்கமா இல்ல. அதனாலதான் எங்க ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தன்மான காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடியோட இருக்கிறார். காங்கிரஸ் யாரை ஏவி விடணும்? எல்லா மின் கட்டணம் உயர்வு. திமுகவும் மின்வெட்டும் பிரிக்க முடியாது. ஒரு காலத்தில் ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தார். அப்ப நம்முடைய ஐயா இலா கணேசன் தலைமையில பிஜேபியில ஆற்காடு வீராசாமிக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் அப்படின்னு பட்டம். மின்வெட்டு அமைச்சர் தான், மின்சார அமைச்சர் கிடையாது. இப்ப இருக்கிற மின்சார அமைச்சர் டெய்லியில் இருக்காரு. யாரு? செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி இருக்கிறாரு. ஐசியூ
விஜயபாஸ்கரை புடிச்சிட்டு போன உடனேயே விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் மாதிரி டிஆர் பாலு சொல்றாரு. யாரு நம்மாளு? டிஆர் பாலு, சாராய ஆலை அதிபர். இங்க விவசாய நிலத்துல வச்சிருக்காரா இல்லையா? ஐயா இங்க இருக்கிற தஞ்சாவூர்காரங்க சொல்லுங்க, எங்க வச்சிருக்காரு? இந்த டிஆர்பி ராஜா கோயம்புத்தூர் தேர்தலுக்கு இன்சார்ஜ். அண்ணாமலையை தோக்கடிக்கணும். அதுக்கு வந்து இன்சார்ஜ் யாருன்னா டிஆர்பி ராஜா. ஆடு வெட்டிடுவோம், பிரியாணி பண்ணிடுவோம். யாரை எங்க எப்படி பயன்படுத்தணும், ஏஆர் ரகுமான எப்ப பேச வைக்கணும். இப்ப இருக்கான் பாத்தீங்களா நம்ம ஆளு ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படமோ ஏதோ ஒரு படம் வந்ததுல, அது என்ன ஜெய் பீம் தானா அந்த படத்து பேரு? சூர்யா ஜோதிகா 2 பேருமே அங்க எங்க, நான் கூட தான் மும்பை போயிட்டாங்கன்னு நினைச்சா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டான். போன வாரம் அதானி வந்தாரு. அதானி வந்து யாரை பார்க்கிறாரு தெரியுமா? அண்ணன் சபரீசனை பார்த்துட்டு 42,000 கோடி ரூபாய் எதுல? பரந்தூர் விமான நிலையம். எங்க அண்ணன் சொல்றாரு, சீமான் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏன் விமான நிலையம் தங்க கட்டுற? இந்தியாவுக்கு சொந்தமா விமானமே கிடையாது. இந்திய அரசுக்கு விமானம் இருக்கா? எல்லாம் தனியார் மயம் ஆயிட்டீங்க. உங்களுக்கு எதுக்கு விமான நிலையம்? விவசாய நிலத்தில் எதுக்கு விமான நிலையம்? 600 நாளா போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி முடிக்கிறதுக்கு யார் ஒப்பந்தம் தெரியுமா? அதானி. இப்ப இத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதானி அரசு அல்லவா? அதானி அடிமை அரசு அல்லவா? எண்ணூர் துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்கு யார் கூட ஒப்பந்தம்? 42,000 கோடி. யார் கூட ஒப்பந்தம்? அதானி கூட ஒப்பந்தம். சூரிய மின் உற்பத்திக்கு யார் கூட ஒப்பந்தம்? அதானி கூட ஒப்பந்தம். ஏன் இப்ப உதயநிதி அதானி அடிமை இல்லையா? ஸ்டாலின் அதானிதி அவங்க அதானியுடைய அடிமை இல்லையா? இங்கிருந்து கல்யாணத்துக்கு போறான், எல்லாமே பூரா கார்பரேட் எதிர்ப்பாளர். கல்யாணத்துக்கு போனவன் பூரா அம்பானி அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறவன் பூரா. இவன் சொல்றான் மோடி அரசாங்கம், அம்பானி அதானி அரசாங்கம். அதுலயும் பாருங்க, அந்த ராகுல் அவனுக்கு எவனோ வந்துங்க இந்த சின்ன குழந்தைகளை திருவிழா கூட்டிட்டு போங்க, அது அந்த அந்த குழந்தை போய் நின்னுக்கும். ஜி இது நான் சொல்ற உதாரணம் இல்ல. ஒரு காலத்துல நம்முடைய தலைவர் ஐயா கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி அவர்கள் சொன்னார், நாஞ்சில் மனோகரம் கட்சி மாறிட்டார். நாஞ்சில் மனோகரம் யார் தெரியுமா? கையில ரெட்டலை பச்சை குத்தி இருந்தார். எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? எப்படி வேணா எப்ப வேணா எந்த நேரத்தில் வேணாலும் இவன் இழுத்துருவான், அதனால எல்லாரும் பச்சை குத்துட்டார். பகுத்தறிவு கட்சி அதிமுக எல்லாம் பச்சை குத்திட்டார். ரெட்டலை கையில பச்சையோட போயிட்டாரு. போன உடனே கருணாநிதி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு, திருவிழாவில் காணாமல் போன பிள்ளை திரும்பி வந்து விட்டது. இவன் கூட இருந்தா நல்லவன், நாஞ்சில் கி மனோகரன். இவனை விட்டு வெளியே போயிட்டா திருவிழாவில் காணாமல் போன குழந்தை. புரியுதுங்களா? அது மாதிரி இந்த ராகுல என்ன பண்றான்னா, இந்த இண்டி கூட்டணிக்காரன் இவனை இயக்குறான் பாத்தீங்களா? இத்தாலி மாஃபியா, கிறிஸ்தவ மிஷனரிகள், கம்யூனிஸ்ட். இந்த கம்யூனிஸ்ட்காரன் தான் நிறைய ராகுல கெடுக்கிறான். ராகுல் கட்சி காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சி வந்தே மாதரம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தி. இந்த ராகுல் என்ன பண்றான், அவன் கூட்டணிக்காரெல்லாம் போயிட்டான். லல்லு பிரசாத் யாதவ் போயிட்டான் அம்பானி கிட்ட. புரியுதுங்களா? மம்தா தீதி அந்த அம்மா போயிருச்சு அம்பானி கல்யாணத்துக்கு. அங்கெல்லாம் அவங்க போய் நல்லா சாப்பிட்டு இருக்காங்களாம். இவன் டெல்லியில ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு பீஸா சாப்பிட்டு சொல்றான், நான் ஏழைகளின் உணவை சாப்பிடுகிறேன். ஆனால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய கூட்டணி, அம்பானி அவருடைய வீட்டிலே திருமணம். அந்த திருமணத்திலே அவர்கள் எல்லோரும் நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏழைகளின் பக்கம் இருக்கிறேன். என்னப்பா இப்படியெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் என்ன நேரேட்டிவ் செட் பண்றான் பாரு. உங்க அப்பா ராஜீவ் காந்தி அவர்களை படுகொலை செய்தது மட்டுமல்ல, இந்த மண்ணிலே கொன்று புதைத்தோம் என்று பெருமை பேசியது நாம் தமிழர் கட்சி. உங்க அப்பா ராஜீவ் காந்தி கொன்றவனை வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்து கட்டி அணைத்து மு.க. ஸ்டாலின் இல்லையா? வெக்கமா இல்ல காங்கிரஸ்காரனுக்கு? இன்னும் போய் அந்த காங்கிரஸ் கட்சியில ராஜீவ் காந்தியுடைய தொண்டன் இந்திரா காந்தியை பத்தி என்ன பாப்பாத்தி அதெல்லாம் சொன்னா சிலது இந்த சுவாமி மலையில இந்த நேரத்தில் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்திரா காந்தியை தாக்கி அவரை கொலை செய்ய முயற்சித்ததாக வழக்கு தாக்கினாங்க. நெடுமாறன் ஐயா தான் போய் காப்பாத்தினார். இப்ப இவெல்லாம் வந்து
இண்டி கூட்டணி, திமுக காங்கிரஸ் எல்லாம் இண்டி கூட்டணி. இவன் காவிரியில தண்ணி தர மாட்டேங்கிறான். இங்க இருக்கிற இந்த போராட்டக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த திமுகவினுடைய கூலி போராட்டம். அவர் 200 ரூபான்னா இப்ப இவர் 500 ரூபாங்கிறாரு இல்லைங்களா. இந்த ஆளுக இவங்களை எல்லாம் வந்துங்க திமுக காரன் மீடியா பூரா அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இந்தியா ஒழிகன்னு எழுதியிருக்கான். திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்வெட்டு வர்றது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு எதிர்ப்பு வந்துடும், சனாதன எதிர்ப்பு வந்துடும். திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே மேட்டுப்பாளையத்தில் நாடு முழுக்க இந்த நீட் போராட்டம் நடத்துறான். நீட் தேர்வில் முறைகேடு நடந்துருச்சு, நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. இங்க ஜோசப் விஜய் கூட்டம் போடுறாரு. அவரும் நான் வந்து நீட் விலக்கு வேணும், அது மாநில பட்டியலிருந்து தேசப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வரணும், இதெல்லாம் வந்து படிக்கிறான். இவன் இன்னொரு ஊதுகுழலா வந்திருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டா என்ன எழுதுறான்னா பாருங்க, எப்படி எல்லாம் திமுகவை நீங்க கவர்னர் மாளிகை மேல போய் பெட்ரோல் குண்டு வீசினான். நீட் போராளி, அவர் பேர் என்ன, கருக்கா, ரொம்ப படிச்சவர், அவர் டாக்டர் ஆயிருப்பாரு இல்லைங்களா. பாவம் நீட் தேர்வை கொண்டு வந்து கருக்கா வினோத் டாக்டர் ஆகிறத தடுத்துட்டாங்க. கவர்னர் மாளிகையிலே பெட்ரோல் குண்டு வீசினா பாருங்க. இங்க கவர்னர் வர்றாரு, ஆளுநர். இந்த நீட் போராட்டம் நடத்துறாங்க. திமுக ஆட்சியில் எப்படி ஊடுருவி இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இந்தியா ஒழிகன்னு எழுதுறான், இந்தியா துண்டாகும் எழுதுறான். அவனை பிடிக்க முடியல. நாங்க புகார் கொடுத்து 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. நாங்க புகார் கொடுத்தா அந்த புகார் பேர்ல எஃப்ஐஆர் போடல, போலீஸ்காரரை வச்ச ஒரு எஃப்ஐஆர் போட்டு நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம், ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய கோவா மாநிலத்தில் இந்துக்கள் மாநாட்டில் மாடலை விமர்சனம் செய்து பேசிவிட்டார்னு இங்க இருக்கிறவனை கைது பண்றான். உடனே பிடிச்சி உடனே ரிமாண்ட். இப்பெல்லாம் ஜெயிலுக்கு போற யோகம் தான் இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எல்லாம். ஏதாவது நீங்க பேஸ்புக்ல ட்விட்டர்ல ஏன்னா கருத்துரிமை காவலருடைய ஆட்சி நடக்குது. யாருடைய ஆட்சி நடக்குது? கருத்துரிமை காவலருடைய ஆட்சி. இந்த கருத்துரிமை அப்படிங்கறத எப்படி எல்லாம் நசுக்க முடியும்ங்கிறது யாருக்கு தெரியும்? நம்முடைய ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு தான் தெரியும். ஸ்டாலினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு தொடர்ந்து இந்த இயக்க தொண்டர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், ரிமாண்ட் செய்யப்படுகிறார்கள். கைது செய்தது மட்டுமல்ல, அவங்கள ஜெயிலில் போட்ட உடனே முடிய வெட்டி விட்டுறான். நம்மால் ஜலேந்திரனை பிடிச்சிட்டு போய் முடிய வெட்டி விட்டான். சிரிக்கிறதுக்கு சொல்லல. அதே நேரத்தில் விக்டோரியா கௌரி மாண்புமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க தெரியுமா? காவல்துறையிலே பணியிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியன் தாடி வைத்துக் கொள்ளலாம், மத சின்னத்தோடு இருக்கலாம், அதற்கு காவல்துறையுடைய விதிகள் அனுமதி கொடுக்கிறது. எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியும், எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை நசுக்க முடியும், எப்படியெல்லாம் நம்மை இழிவுபடுத்த முடியும், எப்படியெல்லாம் நம்மை வளர விடாம பார்த்துக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.